தமிழ் சினிமாவை வானேற்றிய இயக்குனர் இமயம் இன்னைக்கு நாங்கள் சரிந்து விட்டதா நாங்கள் நினைக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவர் படைத்த காவியங்கள், சினிமா படங்கள் அவர் படைத்த காவியங்கள் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் வந்தாலும் டிஜிட்டல் முறையிலேயோ எப்படியாவது அது இருந்துகிட்டு தான் இருக்க போகுது. அதனால் அவருடைய பூத உடல் தான் இன்னைக்கு மறைஞ்சிருக்க தவிர அவருடைய ஆன்மாவோ அவருடைய அறிவோ அவருடைய கலையோ என்றைக்குமே இருந்திருக்கும். ஒருவேளை ஐயா பாரதிராஜா அவர்கள் நேரம் கடந்து வந்திருந்தால் தமிழ் சினிமா வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா தமிழ் சினிமா இருபெரும் துருவங்களான எம்ஜிஆர் சாரையும் சிவாஜி சாரையும் இழந்து தத்தளிச்சுட்டு இருக்கும்போது என்ன மாதிரி சினிமான்னும் போது ஒரு புது விதமான சினிமா, ஒரு புது இலக்கணம், புது சினிமா மொழி, புதிய நடிகர்கள், புதிய அணுகுமுறை, புது கதைகள், நாம் பார்த்து பழகிய மனிதர்களை திரைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய கதாநாயகர்களாக அவர் பண்ணியிருக்காரு. யாரும் எடுக்காத முயற்சியை அப்போ அவர் எடுத்திருக்காரு. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நாமெல்லாம் யதார்த்த சினிமா எடுத்துட்டு பெருமைப்படுறது. அவர் அறிமுகப்படுத்திய மிகச்சிறந்த திறமைகள், நடிகர்கள், மிக முக்கியமாக அவருக்கு கீழே பணிபுரிஞ்ச இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள் எல்லாருமே மிகச்சிறந்த இயக்குனர்களாக ஆகியிருக்கிறார்கள். அதனால அவருடைய பங்களிப்பு தமிழ் சினிமாவுக்கு மிக மிக அரிதான ஒன்று, மிக மிக பெரிதான ஒன்று. அதனால தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் சார்பாக, ஏனென்னா அவர் மூச்சுக்கு மூச்சு அவர் என் இனிய தமிழ் மக்களேன்னு சொன்னதுனால எங்களுடைய கோரிக்கையாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக அவருக்கு மிகச்சிறந்த விருதான, இந்திய அரசின் மிகச்சிறந்த விருதான பாரத ரத்னா அதை அவருக்கு கொடுத்து கௌரவிக்கணும்னு நாங்கள் மனதார வேண்டிக்கிறோம். அதற்கு நம்முடைய மாநில அரசும் சிபாரிசு செய்யும் என்று நான் நம்புகின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிக்கு, இந்த தெருவுக்கு கேஷோரினா பே என்ற ஒரு ஆங்கில பெயர் இருக்கு. தமிழ் என்றிருந்த பாரத ராஜா அவர்களின் பெயரை இந்த சாலைக்கு சூட்ட வேண்டும் என்று மாநில அரசிடம் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இமயம் இன்னும் வான்மூட்டும் அதன் காவியங்களால், அது படைத்த காவியங்களால். நாளைக்கு அவர் மரியாதை செய்ய நம்ம நடிகர்கள் பங்கேற்கிறாங்க. அதை உட்காந்து பேச மறைந்தாலுமே மறையாத பெயரா தமிழ் சினிமா வரலாற்றில் பாரதி ராஜாவுடைய பெயர் நிலைத்திருக்கின்றல. அவருடைய படைப்புகள் எப்பயுமே இருக்க போகுது அப்படிங்கிறது. பூத உடல் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் விட்டு போயிருக்கு அப்படின்னாலும் அவருடைய படைப்புகள் மூலமா அவர் எப்பயும் வாழ்ந்துட்டு தான் இருக்க போறாருங்கிறது இருக்கு. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.